நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற சொத்தே என் பிள்ளைய வீழ்த்திரும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நான் சமீபத்துல ஒரு பதிவை பார்த்தேன். ஜாக்கி சான் அவரோட பையனுக்கு சொத்துல எதையுமே கொடுக்கல, உனக்கு நல்ல திறமை இருக்கு, நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த பார்க்கிறேன். பேரண்ட்ஸ், நீங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு என் பையனுக்கோ என் பிள்ளைக்கோ இந்த படிப்பு தான் வேணும்னு சொல்லி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல உட்கார வைக்கிறீங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேற மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. கேட்டரிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஒரு பிசினஸ் போகணும்னு ஆசை இருக்கு. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மா என் கஷ்டப்பட்டு நல்லா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காவே படிக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்றது நீங்க யோசிச்சு பாருங்க. கிவ் them wings to fly. உங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும், எதுல ஆசையா இருக்கிறாங்களோ அதுல அவங்கள விடுங்க, அவங்க நல்லா படிக்கட்டும். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தானே முன்னேறி மேல வந்தீங்க, அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு முன்னேறி மேல வரட்டும். இப்போ உங்க சொத்தை கொடுத்து அவங்கள நல்லா நீங்க என்ஹான்ஸ் பண்ணுங்க, அவங்களோட ஃபீல்டுல நல்லா வளர்றதுக்கு நீங்க நல்லா உதவி பண்ணுங்க. அதை பண்ணாம ஆரம்பத்துல இருந்தே உங்களோட பணத்தை கொடுத்து அவங்களை உட்கார வச்சீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்க பிள்ளையோட வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருக்கிறீங்க, அவங்கள ஹேண்டிகேப்டா மாத்துறீங்க அப்படிங்கறத மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. உங்க சொத்தும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணமும் உங்க பிள்ளைகளோட ஆசைகளையும் கனவுகளையும் என்ஹான்ஸ் பண்ணுமே தவிர அவங்கள முடக்கிடாதீங்க. தேங்க்யூ so much.